மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 26லேருந்து 29 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அது விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் அந்த உவமைகளாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டோட அங்கே சொல்கிறத நாம் பார்க்குறோம். அதுதான் இங்கே நாம் ஒரு சின்ன ஒரு படமாக நாம் இங்கே அதை வரைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைகிற போது என்னவோ நினச்சிக்காதீங்க. ஆனால் எங்கள் சபையில் இப்படி எங்கள் மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். உண்மையாலுமே அது அவங்களுக்கு மத்தியில் அது ஒரு நல்ல ஒரு ரீச்சபிளாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இப்போ அந்த காலியான அந்த வசனத்தை படிங்கம்மா. இதில் படிங்க, 26 படிங்கம்மா. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாவரும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஊழியக்காரன் கீழே இருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பாரப்படுகிற, கண்ணீர் விடுகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவதாசனோடு நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தம் ஒரு மனுஷனுடைய நிலத்தில் விதைக்கிற அந்த விதை எப்படி முளைத்து அது அறுவடைக்கு நேராக கடந்து வந்து அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறதோ, அதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு ஊமையாக, ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ விதையை அங்கே சொல்கிறாரு பாருங்க, ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ஏன்னா கரிமானவங்களே, இப்போ ஒரு விதையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? விதைப்போம். அப்போ அந்த நிலையை விதைக்கிறதுக்கு முன்பதாக அந்த இடத்த நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கரூரில், என்னுடைய சொந்த ஊர் கரூருங்க. அப்போ நீ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த காரவளவுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே அது சொன்னால் அது சில பேர் தெரிய மாட்டேங்க. அப்படின்னா அந்த இடத்த முதல்ல அந்த இடத்த பண்பை இருக்கிற கல் மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை ஒரு ரப்பாக அதை சுத்தம் பண்ணி அதை அந்த உழவு ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது சில பண்படுத்தல் காரியமெல்லாம் பண்ணி அதை விதைக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. சரி, அப்போது அதுதான் அது நல்ல சும்மா அப்படி விதைச்சோம்னா என்ன ஆகாது? அது பலன் கொடுக்க முளைக்கும். ஆனால் என்ன செய்யாது? பலன் கொடுக்க அது மாட்டாது. அதில் போல தான் இங்கே பாருங்கள், ஒரு நிலத்தில் விதையை விதைத்து. இப்போ விதை என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் 14 சொல்கிறாங்க பாருங்கள், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். தேவராஜ்யம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அதனால தான் தேவராஜ்யம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாம் ஒரு நாள் ஜெபிக்கலைனாலும் அடுத்த நாள் உட்காந்து ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்கிற அந்த பாரமும் ஏக்கமும் தவிப்பும் நம்ம ஒவ்வொருக்குள்ள உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கலை, ஒரு வாரமாக ரெண்டு மூணு நாளாக சரியாக ஜெபிக்கலை, அப்போ ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அப்படியே இல்லை, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த உறவை நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், அது அவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அது. ஹல்லேலூயா. தேவராஜ்யம் என்பது அவர் நமக்குள்ளே வருகிறார், அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது, இன்னும் அநேகருக்கு அந்த பாக்கியம் இல்லை. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அநேகருக்கு அந்த பாக்கியத்தை இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? இழந்துக்கிட்டு எதையோ நாடி ஓடுகிறார்கள், எதையோ தேடி ஓடுகிறார்கள். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆண்டவர் அறியாத காலங்களில் ராத்திரி எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க, குறி சொல்கிறவங்க. ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அவங்க பேய் விரட்டன்று ஓடுவாங்க. அப்போ ஓடும்போது பாருங்கள்,
அங்கே ஒரு ஒத்தப்பனை மரம் இருக்குது, அந்த மரத்து வரைக்கும் ஓடுவாங்க. அங்கே போய் திருநீரை தட்டிட்டு எங்கள் அப்பா பின்னாடி ஓடுவார். அந்த நேரத்தில் எலுமிச்சம்பழம் மட்டும் அவர் கையில் இல்லைன்னா எங்கள் அம்மா கையில் இருக்கிற சதையை பிச்சு எடுத்துருவான். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸோ இன்றைக்கு அவருடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யத்திலிருந்து வேதம் 1 பேதுல வாசிக்கிறோம், அதை நான் பின்னாடி பார்ப்போம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நமக்குள்ளே வந்ததுனால அந்த ஒளியின் பிள்ளைகளாக தேவனுடைய கூட வாழ்கிற உறவாடுகிற அந்த ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். இப்போ நம்ம தேவைகளுக்காக நாம் துதிக்கிறோம். அதை பண்ணுங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், துதிக்கிறோம். ஆனால் இதை விட எல்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் என்ன தெரியுங்களா? ஒரு சந்தோஷம் என்னங்களா? ஆண்டவரோடு நான் வாழ்கிறேன். அவர் படைத்த தேவன் எனக்குள்ளே வந்துட்டார், நான் அவர் ஒன்றா இருக்கிறோம். ஸோ அவரோடு இணைந்து வாழ்கிற அந்த நல்ல வாழ்க்கைக்காக தேவன் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா அவன் ஒன்றும் இல்லைங்க. கடந்த நாளில் ஒரு பாட்டு ஒன்று ஆண்டவர் கொடுத்தார். நீர் மட்டும் தேடி வராதிருந்தா நிர்மூலமாயிருப்பே, நீர் மட்டும் கூட வராதிருந்தா நிர்மூலமாயிருப்பே, தெரிந்து கொண்டீர் தாயின் கருவினிலே அழைத்தீரே அன்பு குரலாலே, தெரிந்து கொண்டீர் தாயின் கருவினிலே அழைத்தீரே அன்பு குரலாலே, நீர் மட்டும் தேடி வராதிருந்தா நிர்மூலமாயிருப்பே. உண்மையாக சொல்கிறேங்க, நான் 8 வயசுலேயே சுடு சாராயம் குடித்து பழகினவன். நான் 8 வயசு 8வது படிக்கிறபோது 8 வயசில் 8வது படிக்கிறபோது நீங்கள் கரூர் பக்கத்தில் நெரூருங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே நான் காலேஜ் அந்த ஏரியாவுக்குள்ளே அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சீத்த காட்டுக்குள்ளே சாராயம் காய்ச்சுவான். அதில் சுடு சாராயம் 8வது படிக்கிறபோது வாங்கி குடித்தவன். ஏதை நான் சொல்கிறேன்னா, இந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷம், அந்த விதை, தேவனுடைய ராஜ்யத்தின் விதை எனக்குள்ளே வரலன்னா இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசவே முடியாது. இப்போ உண்மையாக சொல்கிறேன், நான் உயிரோடு இருப்பேனாங்கிறது தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ரொம்ப கெட்ட பழக்கம். அதாவது என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் இல்லை, கஞ்சா மட்டும்தான் இல்லை. ஏன்னா கஞ்சா குடிக்கிறவங்க என்கிட்ட இல்லை, அவரோட நண்பர்கள் இல்லை. அப்போ எல்லா பழக்கத்தையும் நான் உள்வாங்கினவனாக ஒரு காலேஜெல்லாம் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னாடியே சிகரெட் குடித்தேன். நான் கரூர் காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் பிரின்ஸிபல் ரூமுக்குள்ள அவன் ஒரு வாத்தியார் கூட, அந்த ப்ரொஃபஸர் கூட கேட்டார், உனக்கு எவ்வளோ துணிச்சலையா, நீ ஃபஸ்ட் இயர் படிக்கிற போதும் உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது தவறு, இது சரி என்று சொல்லிக் கொடுக்க நமக்குள்ள ஆள் இல்லை, நமக்குள்ள ஆண்டவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கரிமானவர்களே, அந்த ராஜ்யம் அங்கே எங்கே விதைக்கப்படணுமா? காலியான அந்த நிலம், காலியான நிலத்திலே நம்ம விதைக்கப்படும். இப்போ பவுல் சொல்லப்படாத இடங்களில் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய? சுவிசேஷத்தை விதை. அப்போ காலியான நிலத்தில் நாம் வசனமாகிய அந்த விதையை நாம் விதைக்கா, அந்த விதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதையை இங்கே விதைச்சிருக்கிறோம், ஆனால் முளைக்கிறது பாருங்கள் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே அது அறுவடை, ஆனால் இந்த அளவுக்கு இது அறுவடை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்திருக்கணும், ஆனால் இல்லை. ஆனால் இப்போ அதனால தான் நீங்கள் அதை லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு எழுப்பிட்டாங்க அப்படின்னோடனே திரளான ஜனங்க அந்த லாசரை பார்க்க வர்றாங்க. லாசரை எப்படியா இறந்து போனவங்க உயிரோடு வந்துட்டாங்க, 4 நாள் கழித்து வந்துட்டாங்க, அவர் பார்க்க நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவை விசுவாசித்தவர்கள் அநேகர். திரளான ஜனங்கள் வந்தாங்க, இயேசு விசுவாசித்து எவ்வளோங்க? அநேகர். அப்போ அதுபோல தான் எனக்கு அருமையானவர்களே, நாம் காலி நிலத்தில் நாம் விதைக்கிற அந்த விதை திரளாக நம்ம விதைக்கிறோம், ஆனால் அறுவடை அந்த முளைக்கிறது கொஞ்சம் தான் முளைக்குது. நான் அறுவடை, இப்போ நீங்கள் ஒரு நெல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லில் எத்தனை மணிகள் வருங்க? ஒரு நெல் விதைக்கிறாங்க இல்லையா, ஒரு நெல்லில் எத்தனை மணிகள் வருங்க? அந்த நெல் முளைச்சி வரும்போது எத்தனை வருங்க? அதில் மேலே வரும். அதுதான் அவர் சொல்கிறார், 100-150 வருங்க. அப்போ பாருங்கள், இப்போ இப்போ எத்தனை மூட்டை விதைக்கிறாங்க, எத்தனை ஏக்கரில், ஆனால் அவ்வளோ விளைஞ்சு அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது.
ஆனால் இன்றைக்கு தேவராஜ்யமானது அப்படி இல்லை. விதைக்கிறது நிறைய விதைக்கிறோம். நான்லாம் ஈசிஐ சர்ச்சில் இருக்கிற போதே விசுவாசியாக இருக்கிற போது நிறைய ட்ராக்ஸு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ உண்மையாக சொல்கிறேங்க, ஆனால் ஒன்று கூட அவங்க இந்த வசனத்தை பார்த்தேன், இந்த ட்ராக்ஸை பார்த்தேன், இந்த ட்ராக்ஸ் என்னை ரட்சிப்பில் என்னை வந்து என் வாழ்க்கையை மாற்றுச்சு, எனக்கு பேசிச்சு அப்படின்னு ஒருத்தர் கூட வந்தது காணாம். இந்த ஊருக்கு வந்து கூட நான் ஒரு வருஷத்துக்கு 500 காலாண்டு அடித்து ஃப்ரீயாக எல்லா கடைகளுக்கும் ரேஷன் கடைக்கும் அங்கெல்லாம் கொடுக்குறோம். இந்த வசனம், இந்த காலாண்டுக்கிற வசனம் ரேஷன் கடையில் நிறையா மாட்டிக்கிறாங்க. இந்த வசனம் எங்களோட பேச்சு அப்படின்னு வந்தவங்க இன்னும் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ கார்டு கொடுக்குறோம், பாக்கெட் கார்டு, எங்கே போனாலும் அந்த கார்டு கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு டாக்டரை பார்த்தாலும் கொடுப்பேன், மளிகை கடையில் கொடுப்பேன். ஆனால் இந்த கார்டை வந்து ஆனால் என்ன செய்கிறாங்க, சட்டை மாற்றுற போது அந்த மாற்றி வைக்கிறாங்களே ஒழிய இந்த வசனங்களோட பேச்சு நான் இயேசு ஏற்றுக்கிறேன்னு வரல. ஹல்லேலூயா. ஆனாலும் நாம் விதைப்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைப்பது நிச்சயமான அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலியான நிலம், சொல்லப்பட்டாத இடம், ஆண்டவரை அறியாத, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்கிறாங்க, சபைக்கு போகிறவங்கள என்ன செய்கிறாங்க, எங்கள் சபைக்கு வந்து பாரு, ஒரு முறை வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்றாங்க. சரி, அப்படி இல்லாமல் சொல்லப்பட்ட இடாத, அதாவது காலியான நிலம், ஆண்டவரை அறியாதவர்களிடத்தில் இந்த நற்செய்தி போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயங்களில் அவங்க வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நற்செய்தி அவங்களுக்கு அது போகணும், அவங்களுக்கு அது போகணும். சரி, இப்போது இது ஒரு 3 வகையான ஒரு கேள்வி. இந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு, ஆண்டவர் வந்து ஏன் சுவிசேஷம் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், எப்படி சொல்லணும். ஸோ இந்த 3 காரியம். அப்போ அந்த காலி நிலத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துல நாம் சுவிசேஷத்தை, நற்செய்தியை கொண்டு போகும்போது அப்போ நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம சொல்லணும், அது வேணுமா இல்லைங்களா? எதுக்காக நம்ம சுவிசேஷம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஏன் இதை நம்ம இங்கே சபைக்குள்ளே இதை நம்ம திரும்ப ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னவா மாறிட்டாங்க, இப்போல்லாம் பக்தராக மாறிட்டாங்க. பக்தர்னு என்னங்க, ஞாயிற்றுக்கிழமைலாம் வர வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது, காணிக்கப்பட வேண்டியது, போயிட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ தனி ஜெபம் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ தெரியாது. ஸோ இதுதான் வாழ்க்கை. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது சீசரை ஆக்குங்க. அப்போ நீங்கள் நீதிமொழிகளில் 27:7 நினைக்கிற, இரும்ப கருக்கிடும். அப்போ இரும்பு தான் இரும்பை கருக்கும். ஒரு சீசனாக நாம் மாறலைன்னா இன்னொரு சீசனாக உருவாக்க முடியாது. இன்றைக்கு நாம் பக்தனாக இருக்கிற வரைக்கும், ஒரு பக்தியாக இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, இன்னொரு சீசனை உருவாக்க முடியாது. ஏன்னா நாம் அது என்ன செய்கிறது, ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ பந்தியில் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 பந்தி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பந்தியில் பரிமாறுறாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அப்போது முதல்ல இருக்கிற பந்தியில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களே முந்தி அடிச்சுட்டு வாங்கிக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போக மாட்டேங்குது. அதுபோல தான் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நமக்கானதை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இதை குறித்து சார்ந்திருக்கிறத ஒழிய, மத்தேயு 28:19-20 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சீசராக்குங்க அப்படிங்கிற அந்த விசேஷமான கட்டளைகளுக்குள்ளாக நீங்கள் நானும் வரல. அப்போ சுவிசேஷம் அங்கே போய் சேரணும். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம நினைக்கிறோம் அது ஊழியக்காரனுடைய வேலை, உனக்கு எனக்கான வேலை இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். நான் ஒரு முறை விவேகானந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச் பொண்ணு அங்கே நின்றுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லிகிட்டு இருந்தது. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ எந்த சர்ச்சு பாப்பா போகிற அப்படின்னு அவங்க குறிப்பிட்ட ஒரு சர்ச்சை சொன்னாங்க. பரவாயில்ல. அப்போ எனக்கு அருமையான, இன்றைக்கு நீங்களும் இதை நான் எங்கள் சர்ச்சில் சொன்னேன். எங்கள் சபையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கள், இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மோசமான காலகட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி முதல்லலாம் நீங்கள் ஒரு கார்டு நான் கொடுக்கும்போது அவங்க முதல்லாம் பேச்செல்லாம் வாங்கிக்குவாங்க. சந்தையில் கொடுத்துருக்கேன், எங்கே வேணாலும் கொடுப்பேன். அப்போ சில பேர் அதை வாங்கி பார்த்துட்டு என்னங்கிறான், வாங்கும்போதே என்னங்கிறான்,
இப்போ நீங்கள் காசு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இப்போ காசு கொடுக்குற போது கார்டும் கொடுப்பேன். அது என்ன கார்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறா. இல்லை அது ஏசப்பா பற்றி இருக்கு அப்படின்னா, அப்படியா எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, காசை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ளாக நீங்களும் நான் வந்துட்டோம். இப்போ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டோம். ஏன் என்ன எவ்வாறு ஏது அப்படி கேட்குற சூழ்நிலைகளை வந்துட்டோம். சரி, அப்போது இந்த சுவிசேஷம் என்பது நிச்சயமாக நம் மூலமாக போய் தான் ஆகணும், அது கடந்து போகணும். அப்போ அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் அந்த 3 காரியம். அந்த அந்த மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும் இருக்கிற நேரத்தில். அப்போது ஏன் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏன் சொல்லணும்? அப்படி ஏதாவது நம்ம கேள்வி கேட்டால் நம்ம சொல்ல முடியுமா? ஏன் சுவிசேஷம் சொல்லணும், அது பாஸ்டருடைய வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன் நான் சொல்லலை, அது எங்கள் ஐயா சொல்லுவார், இல்லது அதுக்காக மூப்பர்கள் இருப்பாங்கள்ல அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கான வேலை அல்ல என்று சொல்லி நாம் சபைகள் இன்றைக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. நான் அந்த பொண்ணு, அந்த சபையை சேர்ந்த பொண்ணு, அந்த பேர் கூட எனக்கு தெரியல, அது சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்துச்சு பாப்பா, எங்கள் சர்ச்சில் செய்தியில் சொன்னேன். அப்போ அதுலேருந்து பாருங்கள், எங்கள் மக்கள் வந்து அவங்க நற்செய்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கிளாஸ் ஏதாவது வாய்ப்பு எடுப்பேன் நான். அப்போ அவங்க இது என்ன சொல்ல வர, ஏன் அப்படின்னா, ஒரு அம்மா போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஏன்னா இது எனக்கான நேரம். இப்போ நீங்கள் என்ன பார்த்து ஒருத்தர் நீங்கள் இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க அல்லது பேசுகிறீங்க, நண்பர்களை பார்க்குறீங்க, அது நமக்கான நேரம், அவங்களோட நம்ம பேசுறதுக்கான தருணம் இருக்கிறது. அப்போ 4 வார்த்தை அவங்க சொன்னாங்க, அதை நான் சொல்லிக் கொடுத்தோம். நான் கொஞ்சம் வார்த்தை பேசுங்க, நல்லா விசாரிங்க, அதுக்கப்புறம் இயேசு சொல்லுங்க சொல்லிக் கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா சாதாரணமான வேலை, அந்த இரும்பை வந்து அந்த இரும்பு தகரத்தை எல்லாம் தனியாக தரம் பிரிக்கிற வேலை தான் செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 4 வார்த்தை அவங்கள குறித்து பேச, அதுக்கப்புறம் இயேசு பற்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியலன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்போ ஒரு சிலர் மாத்திரம் அப்படி அல்ல, இன்றைக்கு சபைகள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக சபை எழும்பணும். அப்போ விதைக்கப்படாத இடங்களில் பார்த்து, ஆண்டவரை அறியாத இடங்களில் இந்த நற்செய்தியை நாம் கொண்டு போக வேண்டியது நம்முடைய பவுல் சொல்லுகிறார், அது என்னுடைய கடமை. நீங்கள் அதில் ஏன் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அதில் வாசி பாருங்கள், ஏசாயா 40:9 நீங்கள் வாசிங்கன்னா, அது அங்கே நீங்கள் அந்த வாசிங்க, ஏசாயா 40:9 வாசிங்க. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாம சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சபையை அவர் உருவாக்கினாலும் அதோட பிரதானமான விசேஷமான ஒன்று என்ன தெரியுங்களா? இந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் உன் தேவன் என்று அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிசேஷம். அங்கே சொல்றாரு, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. அப்போ நாம் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வது உன் தேவன். அப்போ அவங்க ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நம்ம ஊரில் இல்லையா, நம்ம குடும்பத்தில் இல்லையா, நாம் இருக்கிற ஸ்டோரில் இல்லையா, நாம் இருக்கிற வீதியில் இல்லையா, அவங்களுக்கு உன் தேவன் இவர் தான் காட்டி கொடுக்கறது யாருடைய வேலை? பாஸ்டர் வருவாருங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் இதை இன்னைக்கு சுவிசேஷம் என்னதுங்க, அதுதான் இதை அந்த பக்தர்களே போனதுனால நான் ஒரு சீசன் தேவனுடைய அவர் அடிச்சுவடையில் நடக்க வேண்டியவன். அது தீமோத்தி சொல்லும்போது அவன் உண்மையான இடத்துல ஒப்புவி. அப்போ நாம் இன்னொரு இடத்துல நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை இழந்து தவிக்கிறவங்களை குறித்து நம்ம கவலையே இல்லை. அப்போ அதான் முதல்ல சொன்ன, முன்னாடி இருக்கிற பந்தியில் இருக்கிறவங்களுக்கு தனக்கானதை தேடுகிறாங்க, ஆனால் பின்னாடி கடைசியாக இருக்கிறவங்களுக்கு வரும்போது இல்லை, கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா தீர்ந்து போயிடுது. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உன் தேவன் என்று நாம் சொல்லுவதற்காக ஆண்டவர் விசேஷித்தமான சபையினுடைய அழைப்பு, சபையினுடைய ஊழியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விசேஷமாக
இந்த சுவிசேஷத்தை அவர் மகிமைப்படுத்துகிறேன் நான் பார்க்க முடியுது. இன்னும் கூட வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 52:7 படிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவ ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஜீவன தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்தான் உன் தேவன் என்று சொல்லணும். அடுத்தது அங்கே சொல்லப்பட பாருங்க, உன் தேவன் ராஜரீகம். அவர்தான் இந்த ஆளுகிறவர். இப்போ இந்த ஆளுகிற ஆட்சி அது ஒரு 5 வருஷம் அப்படியே போயிடுது. ஆனால் இந்த ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நித்திய ராஜா. நான் பாண்டோம்ல, யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. இந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை, இந்த ராஜ்யத்திற்கு அழிவில்லை. பிசாசுடைய ராஜ்யம் வேதம் சொல்லுகிற இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் வாசிக்கும் போது பாருங்க, மனுஷனை மோசம் போக்கின சர்ப்பத்தையும் அசுத்த ஆவிகளையும் வேசித்தன ஆவிகளையும் தன்னுடைய அக்கினினாலே பட்டயத்தினாலே அவர் நிர்மலமாக்குவதை நீங்களும் நான் படிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், நித்திய ராஜா. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்களும் நானும் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் விசேஷமானது. இந்த சுவிசேஷம் நற்செய்தி என்பது நிச்சயமான தேவன் விரும்புகிற மகிமையான அது கிரீடமாக இருக்கிறது. அதனால தான் சீயோன் என்னும் சுவிசேஷிக உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நான் ஒரு சபையில் ஒரு பாஸ்டரோட நான் இருந்தேன். அப்போ அவரோடு இருக்கும்போது அவர் ஒரு எஸ்டேட் சேரில் தான் உட்காருவார். ஒரே சேர் தான் இருக்கும், அது அவர் உட்காருவார். நீங்கள் அவர் ஆராதிக்கிற போது நான் பார்த்தேன் ஏசப்பா அந்த சேரில் உட்காந்துருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவங்கள சில ஆராதனையில் அப்படியே அசட்டியாக இருக்கக்கூடாதுங்க. அவர் நம்ம மத்தியில் உலாவுகிற தேவன். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது சில பேர் செல்ல பணம் தூக்கிட்டு போகிறது, அங்கே பார்க்கறது இங்கே பார்க்கறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க பண்ணக்கூடாது. இது என்ன ஆகுன்னா, புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, ஃபோனை தூக்கிட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டாயிடும். இப்போ இதை திருத்தவே முடியாதுங்க. புரியுதுங்களாம்மா? ஐயா புரியுதுங்களா? நாம் செஞ்சால் அவங்களுக்கு நாம் என்னவாக இருக்கணுங்க? இப்போ நம்ம தூக்கினோம்னா அவங்களும் தூக்குவாங்க. சரி, அப்போது இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த எஸ்டேட் சேரில் ஏசப்பா உட்காந்துருந்தார். அப்போ ஆண்டவர் எங்களோட பேசினார். என்ன பேசினார்? இங்கே பாடுறது எனக்கு சந்தோஷம், இங்கே சங்கீதம் வாச்சிங்க, வேதத்தை வாச்சிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆராதிச்சிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது, என்னுடைய வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்க, அது எனக்கு பிடிக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சுவிசேஷம், இயேசு உனக்காக மரித்தார்னு நீ போய் வெளியில் சொல்லு அப்படின்னு நம்ம வந்து விதைச்சி விட்றோம் பாருங்க. உனக்காக அவர் மரித்தார், உனக்காக அவர் சாபமானார், இப்படி இந்த ஜனங்களை ஊக்குவித்து அனுப்புகிறோம் பாருங்க. அந்த சுவிசேஷத்தின் விதையை விதைச்சு அனுப்புகிற பாருங்க. இதில் தேவன் மிக 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 அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவது சந்தோஷம்தான், அவரை மகிமைப்படுத்துவதற்கு சந்தோஷம்தான். அதை காட்டிலும் மேலானது ஒன்று, இயேசுவை, இந்த தேவன் உன் தேவன், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் என்று நீர் அறியாதவர்களுக்கு சொல்லுவதில் நீர் ஊக்குவிக்கும் போது இந்த சபையில் நடக்கிற எல்லா ஆவற்றில் காட்டணும், அதுதான் அவருக்கு கிரீடமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ நீங்கள் ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ நீங்கள் வேதம் வாசிக்கலாம், எவ்வளோ நீங்கள் ஆராதிக்கலாம், விடிய விடிய ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆனால் காலையில் நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இவர் தாயா உன் தேவன், இவர் தாயா உன் ராஜா, இவரை பற்றி கொள்ளு, இவர் உன்னை சுகமாக்குவார், இவர் உனக்கு சமாதானம் தருவார், இவர் உன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்பதை நீ சொல்லுவாயானால், இதில் தான் ஆண்டவர் மிக அந்த கிரீடம் எல்லாத்தையும் காட்டிலும் மேலான, அதை தான் அவர் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர். அப்போ அவருக்கு நம்ம சந்தோஷப்படுத்திட்டா நாம் விரும்புகிறத நிச்சயமாக அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா.
இப்போ நம்ம அவரை சந்தோஷப்படுத்தாமல் நம்ம படுத்தும் நம்ம கேட்டே இருப்போம். ஏதாவது கேட்டே இருப்போம். தேவ சமூகத்தில் போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை நான் சந்தோஷமாக ஆராதித்தேன், பாடினேன், வேறு எந்த மாதிரி ஜெபம் பண்ணல அப்படின்னு வந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும். நம்ம ஏதாவது தேவைக்கிட்டு தான் போகிறோம் இல்லையா? தேவை ஆண்டவரே இதை செய்யுங்க. ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் பேர் ஆபேல், அவங்க தெரியும் நினைக்கிறேன். அவர் கேட்டேன், பிரதர் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். என்ன 4 மணி நேரம்? உங்களுக்கு தான் வேலை இல்லையே, நீங்கள் ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா ஏசாப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குங்க. அவரை நம்ம பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லக்கூடாதுங்க, அவரை விட்டுறணுங்கன்னார். புரியுதுங்களா? இன்றைக்கி இப்படி ஆண்டவர் இதெல்லாம் புதுசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதெல்லாம் பழைய ஆட்களை ஆண்டவர் அறிஞ்சு 20 வருஷம் 30 வருஷம் ஆராதித்து ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் செய்கிற தவறு பாருங்க. அப்போ நாமமே நம்ம விளக்கே இப்படி எரிஞ்சதுன்னா இன்னொரு விளக்கு எப்படி நீங்கள் ஏற்ற முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அந்த 1/4 மணி நேரமும் யாருக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? அவருக்காக தான் ஜெபம் பண்ணுவார், நமக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு அப்படி கொஞ்சம் பாருங்க. அவர் நீங்கள் பாருங்கள், அந்த மரியாள் அவருடைய பாதத்தில் அந்த தைலத்தை ஊசி தலைமையிலால் தொடச்சிடும்போது இந்த அறையே வாசமாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வீடு தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆராதனையில் நீங்கள் அந்த ஆராதிக்கிறதுல அவர் பிரியப்படுறது சந்தோஷமாக இருந்தால், ஏன் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அறியாதவன் வீட்டுக்குள்ள வந்தால் அந்த பிரசன்னத்தை அவனால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வேறு விதமாக தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபமும் துதியும் பெருகிட்டே இருக்குன்னா, அவர் அறியாத உள்ளே வரும்போது அவன் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பான், ஒரு மகிமையை பார்ப்பான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னான், எனக்கு ஒரு வேலை என்னங்க, எதாவது வேலை இருந்தால் போவேன், இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சோத்திரம் பண்ணிகிட்டே கிடப்பேன். அப்போ என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு போர்வெல்லில் வேலை பார்க்குறவர். உள்ளே வரும்போது சொன்னார், ஐயோ பயமாக இருக்குங்க வர்றதுக்கே. பயம் ஒன்றும் இல்லை, அது சும்மா ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு. அவன் பயமா. அப்போ ஏன்னா அங்கே தேவ பிரசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் பயமே இல்லாத அவருக்கு உலக ஆண்டவர் அறியாதவர்களுக்கு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களுக்கு நமக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுறோமா? பயத்தோடு நடுக்கத்தோடு கத்துற கருமையான தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த ராஜாவை நாம் சொல்லணும். ஏன் நம்ம சொல்லணும்? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 28:19-20 நீங்கள் அதை சொல்கிறவங்க தங்க கட்டளை என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த என்ன சொல்கிறாரு பாருங்கள், அதில் 19-20 வாசிங்க. ஆமாம், 28:19-20ங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, இது நம்மோட நாம் நிறுத்திக்கிறோம், அது அடுத்ததுக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. இப்போ சீசர், அதாவது தான் இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு சீசர்னு வச்சிங்களேன். ஒரு சீசர் என்ன செய்ய, இன்னொரு சீசனாக உருவாகும். அதை முதல்ல என்ன சொல்கிறேன், நான் ஒரு பக்தனாக இருந்தால் அவன் பக்தனாக உருவாக மாட்டான். நாம் பக்தியாக இருந்தால் போதும்னு நினச்சிக்குவான். அப்படிதானப்பா? ஆமாம், நாம் எந்திரிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இதுதான் என்னுடைய வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க, இன்றைக்கி சபைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குது. 1000 பேர் உள்ள சபைகள் இருக்குது, 100கணக்கான சபைகள் இருக்குது, 10-20 பேர் வச்சுட்டு இருக்கிற சபைகள் இருக்குது. ஸோ இந்த சபைகள்லாம், இந்த ஜனங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக எழும்பிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த தேசம் எப்படி இருக்கு பாருங்கள். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேர் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாங்க, அவ்வளோ மீதியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டிங்களா?
பண்ணுவீங்க. அப்போ எழுப்புதல் தாரும், எழுப்புதல் வேணும் ஆண்டவரேன்னா நாம் எழும்பாத வரைக்கும் எழும்பாது. ஸோ இந்த எழுப்புதல் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஜீவியம், ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல், அவனுடைய வேத வாசிப்பு, தேவனுடைய உறவு, அடுத்தது அது என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு தனி மனிதனுடைய ஜீவியம் அவனுடைய சபைக்குள்ள அது மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் அது அப்படியே சபைகள் மூலமாக தான் இன்றைக்கு என்ன ஆகும், தேசத்தில் ஒரு மறுரூபம் உண்டா. நாம் மாறாத வரைக்கும், நாம் எழும்பாத வரைக்கும், நாம் சொல்லாத வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ சொல்கிறது என்னென்னா, அதான் சொல்கிறாரு, என்ன நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சீசராக. அப்போ சீசன் என்னங்க, அவரை குருவை பின்தொடர்றவங்க தான் சீசர். அவரை போல் அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கிறவன் சீசன். ஸோ அவரை போல் நீங்கள் நானும் நடக்கணும். நம்மளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நடப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம், அவங்க எதையுமே நம்மளை கண்டுக்கலை அல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய நடவடிக்கைகளை அது உற்று நோக்குகிறது. நீங்கள் தேவை வரும்போது, ஏன்னா கடந்த நாளில் அந்த இன்ஜினியரிங் இதுக்காக அட்மிஷனுக்காக நாங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலைஞ்ச வேண்டியதாக போச்சு. எங்கள் பாப்பா சொன்னால், நாங்கள் விவேகானந்தா கேட்டோம், ஆனால் எங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக எக்ஸல் கிடச்சிது. அப்போ நாங்கள் திரும்ப ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இது சித்தம்மா. எங்கள் பாப்பா கேட்டா, நாம் கேட்டது பயோமெடிக்கல், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ எதுக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்க? இதே ஜெபம் பண்ணுறேன், ஏன் ஜெபம் பண்ணுறேன்? ஆனால் நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, இல்லைப்பா இது எக்ஸலில் தேவ சித்தமாக நமக்கு தெரியணுமே. அப்போ பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், திரும்ப ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம், ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். திரும்ப அதே ஆண்டவர் அந்த விவேகம் நாங்கள் கேட்குறத ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட்டுட்டா, இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்க இது இன்றைக்கி ஒரு வேளை அவன் அசால்ட்டாக நம்மளை குறித்து பார்ப்பான், ஆனால் பின்காலத்தில் அவன் தேவ சித்தத்துக்காக நிற்கிறவனாக மாறுவான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவைகள் வரும்போது தேடுதல் தேவனாக இருக்குமே என்று சொன்னால், தேவைகள் வரும்போது மனிதராக இருக்குமே என்று சொன்னால், நம்மை பார்க்குற, நம்மை பின்பற்றுகிற, நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அதை தான் அவங்க செய்வாங்க. தேவை வரும்போது நீங்கள் தேவனை தேடி முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவன் அதை தான் செய்வான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கி நான்லாம் பாதியில், இப்போ ஒரு 12வது காலேஜ் படிக்கிறப்போ தான் இயேசுவை தெரிஞ்சுதுங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, அவங்க பிறக்கிற போதே இயேசுவை அறிந்து வர்றாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அவர்கள் நம்மை உற்று நோக்கிறார்கள். ஏன்னா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சந்ததி நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறியாத அந்த ராஜாவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னால், இதை பார்க்கிற சந்ததி அதை தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இதை விசேஷமான ஒரு கட்டளையாக சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலையே ஒரு தங்க கட்டளைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய் என்ன செய்யணும், சீசராக். அப்போ சீசராக்குதல் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நற்செய்தியை நம்ம என்ன செய்யணும், அவர்களை கொண்டு. அப்போ இதை இப்போ நம்ம விதைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இது காலை நிலத்தை கண்டுபிடிக்கிறோம், அப்போ அவங்கள விதைக்கிறோம். ஆனால் விதைச்சிட்டு இன்னொரு இதில் என்ன செய்யணும், விதைச்சதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கணும். விதைச்சதுக்கப்புறம் நிச்சயமாக ஜெபிக்கணும். அப்போ தான் அது முளை விடுங்க, இல்லைன்னா முளை விடாது. ஏன்னா பிசாசு தான் ரெடியாக இருக்கானே, பிசாசு அவன் கரெக்டாக இருக்கிறான், போட்ட உடனே எடுத்து விட்டணும்னு பார்க்குறான். ஹல்லேலூயா. அப்போது இதில் எல்லாத்துக்கும் அடித்தளம் ஜெபம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திப்போங்க? ஒரு வேலைக்கு போகிறோம்னா ஒரு 10 பேரை சந்திக்கலாம், ஒரு 20 பேரை சந்திக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஆண்டவர் அறியாதவங்க தெரியும் நமக்கு, எழுதி வச்சுக்கலாம். அவங்க பேரை சொல்லி 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 ஜெபிக்கலாம். இன்னும் கூட அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி டெய்லியும் ஒரு வசனத்தை நம்ம அனுப்பலாம். ஸோ நாளைக்கு
அவன் வந்து ஆண்டவர் இன்னைக்கு மேக்சிமம் யாரும் இயேசு தெரியலன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க. மேக்சிமம் ஆண்டவரை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் ஆண்டவரை ஏதோ ஒரு வகையில் அந்த நற்செய்தி போகுது. யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப பாவத்தில் சாபத்தில் குடும்பத்தில் மிகுந்த போராட்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த நற்செய்தி தான் தம்பி, நீ கும்பிடுறது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாயிருந்து பேச. இதுதான் என் லைஃப்பில் கேட்ட ஃபஸ்ட்டு நற்செய்தி. இதுதான். இதை நான் உடனே நம்பினேன், நான் போனேன். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு குடிக்கிறது தப்புன்னு சொல்கிற அளவில் ஆண்டவர் ஒரு ஸ்டேஜை வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் நாம் வேலை செய்கிற இடத்துல ஒன்று பண்ணுறான். 9 மணிக்கு வரணும், 6 மணிக்கு தான் போகணும். ஸோ அவன் சொல்கிறத அப்படியே நம்ம கீழ்ப்படுகிறோங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறத நம்ம எத்தனை பேர் அதை கீழ்ப்படுகிறோம்? ஸோ இதனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் செத்து போகிறது. நம்ம நினைக்கிறோம் ஒரு மாதிரி இருக்கிற ஆண்டவர் இதெல்லாம் இல்லை, இதுக்கு மேலே உங்களை வச்சு அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். இதுக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு மேலே உங்களை வச்சு அழகு பார்க்கலாம். ஆனால் நாம் இதே போதும், அதில் திருப்தியோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவங்களே, அப்போ ஏன் நம்ம சொல்லணும்னா அது விசேஷமானது. சொல்லுங்கள், விசேஷமான ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. விசேஷமான கற்பனை அல்ல, இது கட்டளை. ஹல்லேலூயா. கற்பனை என்பது என் பிள்ளை இப்படி இருந்தால் பரவாயில்ல, எதிர்காலத்தில் அப்படி இருந்தால் பரவாயில்ல, அது கற்பனை. கட்டளை என்பது நீ செய்யணும். சொல்லுங்கள், கட்டளைன்னா செய்யணும். சொல்லுங்கள், செய்யணும். ஹல்லேலூயா. செய்யணும். சொல்லுங்கள், செய்யணும். ஸோ இதை செய்யாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதில் இன்னொன்று சொல்கிறேன், அடுத்த ஒரு சபைக்குள்ளேயோ அல்லது தேசத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்களும் பார்க்கவே முடியாது. மாற்றம் நான் மாறாத வரைக்கும், நாம் சொல்லாத வரைக்கும் மாற்றம் வராது. சரி, அடுத்தது நீங்கள் வாசிக்கலாம், எசேக்கியேல் 33. எதுக்காக நாம் சுவிசேஷம் சொல்லணும்? அப்போ சுவிசேஷம் என்பது பிரதானமானது, அதனுடைய கட்டளையாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் அதனுடைய கடமை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16 அது கடமைங்கிறார். அப்போ எதற்காக இந்த சுவிசேஷத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். எசேக்கியேல் 33:8 படிங்க. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான். துன்மார்க்கம் என்பது சீரழிவு, கெட்ட பழக்க வழக்கங்களில் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி குடிப்பழக்கத்தில் இன்றைக்கி பாருங்கள் மெண்டல் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இதை நம்ம எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? உங்கள் வீதியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்க? அப்போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வணக்கங்கள் ஒன்று நம்பி இருக்கிறாங்க, அதுவும் சொல்லதில்லை. ஆனால் நாம் பார்த்துட்ருக்குறோம், ஆண்டவர் நம்ம அந்த பகுதியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாகிறான். ஒரு குடிகாரன் அந்த குடிப்பழக்கத்திலேயே உழண்டு என்ன செய்ய போகிறான்? கடைசியாக செத்த போயிடுறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இப்போ நான் ஒரு முறை நானும் இன்னொரு நண்பரும் இந்த வாட்டர் கட் வழியாக போகும்போது ஒருத்தன் அங்கே குடிகாரன் விழுந்து கிடந்தான். அப்போ பாரு, நான் சொன்னேன், பாரு எப்படி கிடக்கிறான் பாரு, எங்கே கிடக்கிறான்னு தெரில. நாய் அவனை நக்குது. அவன் ஏதாவது பிரியாணி சாப்பிட்ருப்பான் போலக்கு. அது பாதி பிரியாணியோட அப்படியே விழுந்துட்டான். மீதி பிரியாணியை அப்படியே விட்டுட்டான். அப்போ அந்த பிரியாணி என்ன செய்யாது? நாயே அதையும் சாப்பிட்டுட்டு மிஞ்சிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நக்கிட்டு இருக்குது, அம்பாட்டை தூக்கிட்டு இருக்கிறான். ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்களா? அப்போ நான் பார்க்கும்போது சொன்னேன், பாரு எப்படி கிடக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் சொன்னார், இதுக்கு நீ நான் தான் பொறுப்புன்னார் அவர், அந்த பாஸ்டர். இதுக்கு நீ நான் தான் பொறுப்பு. அப்போ தான் எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டாஸ்மாகில் சூப்பர்வைசர் வேலை கிடச்சிது. அப்போ நான் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு, எனக்கா ஜோம் பண்ணுங்க. அவர் நான் ஜனம் பண்ண மாட்டேன்ட்டார். இப்போ ஏங்கய்யா, எங்கள் சர்க்கிளில் கவர்மெண்ட் வேலை ஒருத்தருக்கு இல்லை, எனக்கு தான் டாஸ்மாகில் வேலை கிடச்சிருக்கு. நான் விசுவாசியாக இருந்தபோது அப்போ அவர் கேட்டார், இல்லைப்பா இப்போ நான் யாராவது என்கிட்ட ஜான் என்ன வேலை செய்கிறான்னு கேட்டால் நான் என்ன சொல்லிட்டேன்? டாஸ்மாகில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னாரு.
இப்போ நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, அந்த இடத்துல அந்த சமயத்தில் ஆண்டவர் நிறைய பேர்த்த காட்டுறார். இந்த குடிஞ்சு விழுந்து கிடக்கிற, டிச்சுக்குள்ளே கிடக்கிறான். ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த ஒரு ஆளை நான் பார்க்குறேன், இந்த சதை எப்படியோ அவனுக்கு தொங்குது, ரத்தம் போயிட்டுருக்கு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். வேதம் நீதிமொழிகள் சொல்லுது அவனுக்கு என்ன இல்லை, என்னமா இல்லை, படுத்திருக்கான், சாக்கடையில் படுத்திருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அருமையான, இன்றைக்கு சொரணை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நான் இப்போ இங்கேயும் அங்கேயே கேட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்கள கேட்டேன். ஏன்னா என் மேலே கொஞ்சம் ஆவிக்குறிகளை வளர்ந்தவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கா ஜோமணி சொல்லுங்கன்னா ஒருத்தருமே இப்போ ஒன்றும் சொல்லலை. சரி, அங்கே இங்கேயும் சொல்ல வேண்டாம், நாமளே உட்காந்துருவோம் அப்படின்னு நான் போய் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் வேணுமா உனக்கு வேலை வேணுமான்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு டாஸ்மாகில் என்ன சொந்தக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, நீ இன்னொரு டாஸ்மாகில் இன்னொரு சூப்பர்வைசராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் அது சொல்லிட்டேங்க ஒரு சில. இப்போ நான் சொல்கிறேன், அப்போ நான் மனுஷனாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி அந்த உள்ள சூப்பர்வைசருக்கு ஒன்று சாராயத்தை குடிச்சிட்டு தான் அவனும் உட்காந்துருக்கிறான். ஸோ எத்தனை பேர் அழிந்து போவதற்கு அவன் ஒரு அடித்தளமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை அழிந்து கொண்டதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனுக்கு நாம் சொல்ல வேண்டியது, அவனுக்காக கரையம் எடுக்க வேண்டியது, அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் தெருவில் நிச்சயமாக ஒரு குடிகாரன் இருப்பான். எத்தனையோ குடும்பத்தில் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறவன் இருக்கான். அவன் பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு செபிக்க ஆரம்பிச்சிடுங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது இயேசு உன் தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர்கிட்ட சொல்லுங்க. அடுத்தது நீங்கள் 1 பேதுரு 2:9 நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே அந்தகாரத்தை இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகார இருள், அந்தகாரத்தில் என்ன செய்வோம், தடுமாறுறாங்க. இப்போ அந்தகாரம் இருட்டு, இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, இருட்டுக்குள்ளே தடுமாறுறோம். இன்றைக்கி பாருங்கள், தெருவில் எல்லாம் லைட் இருக்குது. நீ பழைய காலங்களில் பாருங்கள், லைட் இருக்காது. அப்போது ஒரு இருள் இருக்கிறவங்க அவங்க தடுமாறுகிறார்கள், அதில் உழண்டு கொண்டு இருக்கிறார்கள், வாழ வழி தெரியாமல் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள், தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் அந்தகாரம். அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அந்தகாரிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு ஆச்சரியமான ஒளியில நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த கிறிஸ்துனுடைய அந்த மெய்மையான வாழ்க்கைக்குள்ளாக, அவர் நமக்குள்ளாக, நாம் அவருக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருளில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அறியாமல் தடுமாறுகிறவர்கள். சில பேர், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, அவர் அந்த கிறிஸ்மஸ் ஆனால் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்களை அவர் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அரிசி, நல்ல ஒரு சாப்பாடு, சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவார். அப்போ அவங்கள அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க தொடர்ந்து எப்படி உங்களுக்கு அது எய்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு யாராவது ஒருத்தர் அவங்க தப்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அதே தொழிலில் தான் இருக்கேன், என்னம்மா இது மூலம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு பாதிக்குமே, அதை பற்றி எனக்கு கவலை. யாராவது ஒருத்தர் என்ன கெடுத்துட்டான், என் லைஃப்பை கெடுத்துட்டான், அப்போ நான் என்ன செய்யணும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு என்ன இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ எத்தனை பேர் மரணிப்பாங்க, எத்தனை பேர் மரணத்துக்கு நேராக போவாங்க. ஸோ இன்றைக்கு நாம் அந்த வேலையை நாம் அவர்களுக்காக, அப்போது இது நிலை குலைந்து தடுமாறுகிற இருளான வாழ்க்கைகளை பாவத்திலையும் சாபத்திலையும் உழண்டு கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் வெளியே, நீங்கள் குடிக்காரனை கேளுங்க, அவன் காலையில் எந்திக்கும் போது நீ குடிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான், ஆனால் சாயந்தரம் அவன் என்ன மாறிடுறான். ஏன்னா அவன் நினைக்கிறான், ஆனால் அவனால் செயல்படுத்த முடியல. எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்காக நற்செய்தி கொண்டு போவது நம்முடைய கடமையாக இருக்குது. அதற்காகத்தான் நாம் கொண்டு போகணும், அவர்களுக்காக கொண்டு போக வேண்டும். அதனால தான் இங்கே ரோமர் 10:13-14 நீங்கள் வாசிங்க. ரோமர் 10:13-14 வாசிங்களேன்.
ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை நம்பாதவங்க எப்படி தொழுவா? அப்ப தொழுது கொள்ளுகிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப அவரை நம்பாதவங்க எப்படி தொழுது கொள்ளுவாங்க? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஹல்லேலூயா. அப்ப கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப விசுவாசிக்காதவன் எப்படி தொழுது கொள்ளுவா? நீங்க அதை யோசிக்கணும் அந்த வார்த்தையை. அப்போ அவங்களுக்கு விசுவாசிக்கிற அளவில் நாம் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா வேற யார் சொல்லவா? ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்ம சொல்லணும், நாம சொல்லணும், வேற யார் சொல்ல முடியுங்க? இப்போ சொல்லலைன்னா எப்போ சொல்ல முடியுங்க? ஹல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ நம்ம சொல்லலைன்னா எப்போ சொல்ல போகிறோம்? நீங்கள் நான் சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவா? அதுதான் நீ ஏசாயால 6:7 நினைக்கிறேன், யார் எனது காரியமாய் போவா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்தும்போது ஆண்டவர் நினைப்பார், இவன் எனக்கு இன்னைக்கு என் வேலையை அதான் செய்வானா அப்படின்னு நினைப்பார். நான் நினைக்கிறேன், எனக்காக எதையாவது செய்வாங்களா? ஸோ அவர் யாரை நம்பியிருக்கார் நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் அவர் நம்மளை நம்பி இருக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், என் பிள்ளைங்க எங்கூட நேரத்தை செலவழிக்கிறத எங்கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பான்னு கேட்டார். ஹல்லேலூயா. ஐயா நான் புரியுதுங்களா நான் சொல்கிறது? அம்மா, என் பிள்ளைங்க எங்கூட நேரம் செலவழிக்கிற அப்படிங்கிறது நான் நினைக்கிறது தவறா? இப்போ நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம ஒரு குழந்தை இருக்குது, அது பாட்டில் எந்திரிக்குது, அது பாட்டில் வருது, அது பாட்டில் போகுது, அது பாட்டில் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? ஸோ நம்மளுடைய இருதயமே, நம்மளுடைய தகப்பனுடைய இருதயமே, ஒரு தாயினுடைய இருதயமே இவ்வளோ அங்கலாய்க்கும் என்று சொன்னால், நம்மை உருவாக்கிற தேவன் நம்மை குறித்து அவரோட உறவாடுவதில், அவருக்கான காரியத்தை போவதில் அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஸோ இந்த மண்ணில் விதைத்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் விதைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் நானும் அதை அறுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்லுங்க, சொல்லப்படாத இடவங்க நாம் சொல்லலைன்னா அவன் எப்படி விசுவாசிப்பா? நாம் ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சியம்னு சொல்கிறோம், கரெக்டு தான். ஆனால் நாம் சொல்லலைன்னா அவன் எப்படி ஆண்டவரை நம்புவான்? எப்படி விசுவாசிப்பான்? எப்படி நம்புவான்? எனக்கு அருமையான நாம் சிந்திக்கணும். இன்றைக்கு நாம் சிந்திக்கணும் கருமையானவங்கள. இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த ரட்சிப்பு என்பது ரட்சிப்பு அப்படிங்கிறது இப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் இந்த தேதியில் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரட்சிப்புங்கிறது சாதாரணமானது அல்ல. ரட்சிப்புங்கிறது சாதாரணமானது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவரை நம்பியிருக்கிறோங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் தன்னுடைய பலத்த அரணுக்குள்ளே உங்களை என்னை வைத்திருந்தான். பலத்த அரணுக்குள்ளே வைத்திருந்தான். அவருடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மளை பிடிங்க எடுத்து அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய குமார ராஜ்யத்தில் உங்களை என்ன வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அந்த ரட்சிப்பை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் பாருங்க, ஒரு காலங்களில் ஒரு ராத்திரியில் சினிமா வீட்டிலலாம் டிவி கிடையாதுங்க. அப்போ தெருவில் அப்போ ஒரு வீட்டில் போடுவாங்க, வெள்ளிக்கிழமையான ஒளியும் ஞாயிற்றுக்கிழமையான சினிமா. ஸோ இதை பார்க்குறதுக்கு நாங்கள் அங்கே போவோம். இந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது திருவிழா வச்சாங்கன்னா ஒரு 4 சினிமா 5 சினிமா போடுவான். அப்போ அந்த சினிமாவை விடிய பார்த்துட்டு, ஒரு நாள் அப்படி தான் விடிய அந்த படத்தை பார்த்துட்டு காலையில் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பார்க்குறேன், அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அப்போ எனக்கு தெரியல எங்கே போகிறோம் என்ன போகிறான்னு தெரியல, அது பாட்டில் போயிட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் போனதுக்கு ஞாபகம் வந்தது, எங்கடா போகிறோம் அப்படின்னா யானையை தேடிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ எனக்குள்ளே என்ன வருது, யானையை தேடிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நான் என்ன படம் பார்த்தேன், அந்த எம்ஜிஆர் படம் யானை படத்தை பார்த்துட்டு பாருங்கள், அந்த படம் எனக்குள்ளே உள்வாங்கி நான் காலையில் யானையை தேடி போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேகர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஸோ அந்த அந்த அந்தகார வல்லமைகள் இருந்து ஆண்டவர் பிடிங்க எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்களை வைத்து இருக்கிறார். ஸோ அந்த ரட்சிப்பு என்பது கிரேக்க பதத்தில் சொல்லுது சொட்டோரியா அப்படிங்கிறது, அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க.
அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா விடுவித்தல் அல்லது பத்திரமாக கொண்டு வருதல் அல்லது தீமையிலிருந்து பாதுகாத்தல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்மை தீமையிலிருந்து அந்த ரட்சிப்புங்கிறத, அந்த வெளியேறப்பட்டத அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம அழகா என்ன செய்யறாரு, அவர் கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தில் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஸோ ஒரு நாள் நம்ம எந்திரிக்கும் போதுங்க இதுக்காகவே நம்ம நன்றி சொல்லணுங்க. தேடி வந்தீரே நன்றியையா, தெரிந்து கொண்டீரே நன்றியையா, தேடி வந்தீரே நன்றியையா, தெரிந்து கொண்டீரே நன்றியையா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரட்சிப்பு சாதாரணமானதில்ல. ஆண்டவர் நம்மை தீமையிலிருந்து வேறுபடுத்தி அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து அவருடைய நித்திய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், அவருடைய பிள்ளையாகிற அவரை விசுவாசிக்க எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்க ஒரு அதிகாரத்தோடு கூட உங்களை என்னை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொல்ல முடியாதவங்க எத்தனை பேருங்க? இங்கே பாருங்க, நான் நினைக்கிறேன் பரலோக ராஜ்யத்தில் தேவதூதர்கள் 24 hours அவர் ஆராய்ச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியாது. முடியுமா? ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் அந்த பாக்கியம். எத்தனை மறுதளிக்கிறோங்க, எத்தனை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், எத்தனை விழுகிறோம், எத்தனை முறை எழும்புகிறோம். ஆனால் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா அவ்வளோதான் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. ஏவிஎம் ராஜன் அவருடைய சாட்சி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க தெரியல. அவர் சாகும்போது அன்னைக்கு இரவில் செத்துருவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும்போது அவர் ஏசப்பா எத்தனையோ தெய்வங்களை அவர் சொல்லி சொல்லி கூப்பிட்டாரா, ஒன்றும் வரலையா. அப்போ சிறு வயசில் இயேசு பற்றி சொன்ன அந்த நற்செய்தி, ஹல்லேலூயா. சின்ன வயசில் ஒருத்தர் இயேசு பற்றி சொன்ன அந்த நற்செய்தி எப்போ கேட்குது பாருங்க, சாக போகிற நேரம் அவருக்கு அந்த காதில் துணைக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா கரிமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் விதைக்கிற விதை ஒருவேளை இன்னைக்கு முளைக்காமல் இருக்கலாம், ஆனால் முளைக்காமல் விடாது. ஹல்லேலூயா. மாறியும் உறைந்த மலையும் பூமியை நனைப்பித்து புல்லை முளைப்பிக்கிறது எப்படியோ தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை முளைத்து ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அம்மா நீங்கள் சொன்னதை அவன் நெருக்கத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசும்போது இயேசு நெருக்கத்தை மாற்றுவார்னு சின்ன ஒரு விதையை போட்டிருப்பீங்க. அது நீங்கள் முளைக்கலை, அவங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு அவர்களை மாற்றுவாருங்கிற சொன்ன அந்த வார்த்தை, இயேசு உபத்திலிருந்து மாற்றுவாங்கிற வார்த்தை, இயேசு கடந்து மாற்றுவாங்கிற வார்த்தை, இயேசு பாவத்திலிருந்து விடுவிப்பாங்கிற வார்த்தை, இயேசு சாபத்தை மாற்றுவாங்கிற வார்த்தை நிச்சயமாக ஏற்ற வேளையில் அது முளைத்து ஆகும். நிச்சயமாக முளைக்கும். அது ஒருபோதும் மறந்துடாதீங்க. நான் நினைக்கிறேன் நமக்கு நான் ஒரு காலாண்டு ஒரு மாட்டிருக்காங்க. அவங்க ஒரு நாளே சர்ச்சுக்கு வந்தது கிடையாது. ஆனால் ஒரு அம்மா கேன்சரு, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அம்மா, ஒரு வயசான அம்மா கேன்சரு. அந்த அம்மா சொல்லிக்குது, இவன் எந்த சர்ச்சுக்கே வரல, இந்த அம்மா என் சர்ச்சுக்கே வரல, ஆனால் காலாண்டு கொடுத்துருக்கேன். அந்த அம்மா சொல்லிக்குது, கேன்சரா, நீ இங்கே ஒரு சர்ச் இருக்க ஃபாஸ்ட் இருக்கிற போய் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த விதை முளைக்குதுங்களா? ஹல்லேலூயா. ஸோ எனக்கு அருமையானவள விதைக்கிறதா நம்முடைய வேலை. நீ உலகப்பிரகமான விவசாயிகள் விதைக்கிறாங்க, தூங்குறாங்க. ஆனால் விதைச்சவன் தூங்கிடுறான், விதை அது தூங்குறதில்ல, அது முளைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நாம் எப்படி சொல்லணும்? சுவிசேஷம்
ஏன் சொல்லணும், எதற்காக சொல்லணும், எப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னொன்று, ஒரு சபையில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், சுவிசேஷம் சொல்கிறாங்க ஐயா, இப்போ சுவிசேஷத்துக்கு போகிறாங்க, போய் சொல்கிறாங்க, வீட்டில் போய் இந்த பெண்கள் எந்த வேலையுமே செய்கிறது இல்லையா. புரியுதுங்களா? இப்படியே சுவிசேஷம் சொல்லணும் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ இதை கற்றுக்கிட்டவங்க, நான் போய் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், ஒரு பிரேயர்ஸில் நடத்திட்டு வரேன்ட்டு போகிற அந்த பெண்கள் என்ன செய்யலாம், அது ஒரு ஜெப குறிப்பாகவே எங்கள்கிட்ட சொன்னாங்க. இவங்க போய் வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்ல. இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ நாளைக்கு அவங்கள அனுப்புவாங்களா? நீ போயிட்டு பிரேயர்ஸில் நடத்த போயிட்டு வா, இல்லை அங்கே பக்கத்து வீட்டு போய் அவங்களுக்காக இயேசு பற்றி சொல்லிட்டு வான்னு அனுப்புவாங்களா? ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நாம் என்னவா மாறணுமா, சொல்லப்பட்டிராதங்கள் நம்ம சொல்லணுங்க. நம்ம சொல்லிட்டோம், நாம் சாட்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது, பிலிப்பியர் 1:27, ரோமர் 15:2, ரோமர் 15:7 சொல்லுதுங்க, நாம் பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வாழ்க்கை. ஸோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு அதுதான் சாட்சி. சுவிசேஷம் என்பது 4 சுவிசேஷம் அல்ல, நீங்களும் நானும் 5வது சுவிசேஷமாக இந்த பூமியில், இருள் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், சாபத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்களும் நானும் ஒரு சுவிசேஷமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை காணப்படணுங்க. நம்முடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நீங்கள் ஒரு ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நீங்கள் ஆராதிக்கிறவங்களா இருந்தா, நீங்கள் சுவிசேஷத்துடைய பாரம் நிறைந்தவளா இருந்தா, நீங்கள் படுத்த படுக்கையில் ஒரு ரட்சிக்கப்படாதவன் கனவை வந்து படுத்தானா அந்த பிரசன்னம் அவருடைய மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா நம்புங்க, நிச்சயமா நம்புங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ நாம் சாட்சியாக வாழணும். நான் ஒரு குடிகாரனாக இருந்துட்டு இன்னொருத்தரை குடிக்காதன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பொய் பேசுறேன் இருந்துட்டு நான் இன்னொருத்தரை பொய் பேசுறேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஜெபிக்காதவனாக இருந்துட்டு இன்னொருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அது பொய். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் ஒரு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என கருமையானவங்களே. அப்போது சுவிசேஷம் என்பது ரோமர் 15:29 சொல்லுது, அது சம்பூர்ணமாக சொல்ல வேண்டும். நான் முடிக்க போகிறேன், சம்பூர்ணமாக சொல்லணும். சொல்லுங்கள், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள்னு போட்டிருக்கு. அதில் நான் அந்த சம்பூர்ணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சம்பூர்ணம் அப்படின்னா நாம் என்ன, சுவிசேஷம் என்பது என்ன, அவருடைய படைப்பு, மனுஷனுடைய படைப்பு, மனுஷனுடைய விழுதல், ஆண்டவருடைய வருகை. இயேசுவா அங்கே பூமிக்கு வந்தார் இல்லையா, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் சொல்லணுங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 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 பஸ்ஸில் ஏறுறான், ஒரு சின்ன டப்பா வச்சுக்கிட்டு அவன் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரே நிமிஷத்தில் அந்த டப்பா பற்றி சொல்லி முடிச்சிடறான். சொல்கிறானா இல்லைங்களா? இது அப்படி பாரு அப்படியே தடவி விட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ இந்த நற்செய்தி என்பது இந்த சம்பூர்ணம் வேணுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது வியாதியாக இருக்கும்போது ஏசு சுகமாக்கல் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒன்று, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஸோ அதில் நம்ம தப்பித்துக்கொள்ள முடியாது. இது வந்து சம்பூர்ணமாக நம்ம சொல்லணுங்க. இந்த உலகத்தை அவர் தான் படைத்தார், மனுஷனை அவர் தான் படைத்தார். ஸோ அவன் விழுந்து போனான், தேவனை விட்டு, தேவனுடைய அந்த சித்தத்தை விட்டு விழுந்து போனான். அந்த உறவை பொய்ப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய பாவத்தை போக்குவதற்காக, ஓம் பாவத்தை போக்குவதற்காக, ஏன் போவதற்கு அவரே பாவமானார். வேதம் சொல்கிறது, பாவமறியாத அவரே நமக்காக அவர் சாபமானார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த மரணத்தை குறித்து நம்ம சொல்லணும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய கல்லறைகள் மரணத்தில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு மாத்திரம் ஆண்டவருடைய அந்த இயேசு ராஜாவுடைய கல்லறை மாத்திரம் தான் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரிழக்கன்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சொல்ல வேண்டும். அவர் திரும்ப வருவார் என்பதை சொல்ல வேண்டும். அவர் நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்குது ஐயா, அதில் தப்பிக்க முடியாது, சொல்லணும். இதுதான் சம்பூரணம். இது இல்லாத ஒரு சுவிசேஷம் இல்லை. அப்போ இதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 15:18 வாசிங்க. நாம் அப்படி ஜெபிக்க போகலாம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, கீழ்ப்படியணும்னா அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில்
அற்புத அடையாளங்கள் தேவனுடைய கிரியையே இல்லாமல் நம்ப மாட்டான். இயேசு நல்லவர், ஓகே. அவர் வருவார், ஓகே. அவர் உயிரோடு இருக்கிறார், ஓகே. ஆனால் அவருடைய செயலை நம்ம காட்டணும். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும்னா நீ பரிசுத்த ஆவினாலும் அற்புத அடையாளம் பலத்தினாலும் நீ நிரம்பணும். ஹல்லேலூயா. இது எங்கெங்கே இருக்குது? இந்த அற்புத அடையாளங்கிற செய்கிற சக்தி எங்கெங்கே இருக்குது? அற்புத அடையாளங்கள் செய்கிற சக்தி எங்கே இருக்குது? இப்போ நம்ம காலி நிலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நிலத்திலேயே இவ்வளோ நம்ம காட்டணும். இதை காட்டாதான் அது முளைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த அற்புத அடையாளம் செய்கிற சக்தி எங்கெங்கே இருக்குது? எங்கே இருக்குங்க? ஆமா, அதனால தான் நம்மள்ட்ட இன்னும் நடக்க மாட்டேங்குது. அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாம் வரும்போது, சரி நீங்கள் போய் ஜிஹெச்சுக்கு போங்க, இல்லது விவேகானந்தா போங்க, இல்லது கேஜி போங்கன்னு நம்ம அவனை தாட்டி விட்டுறோம். சொல்கிறாங்க, நிச்சயமாக எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் இங்கே போயிடுங்க, அங்கே போய்ட்டு வழிகாட்டிடுறோம். ஆனால் அற்புதங்களை செய்கிற சக்தி உனக்குள்ளே இருக்கிறது, இதை நம்ம மறந்து போயிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் உனக்குள்ளே இருப்பதை, உனக்குள்ளே எனக்குள்ளே இருப்பதை நாம் மறந்து போகிறோம். அவர் எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? வேதம் யோவான் 3:11 நினைக்கிறேன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலேசியர் 1:27 சொல்லுது, அது அவர் உனக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள சகலமும் இருக்கிறது, அவருக்குள்ள அற்புதம் செய்கிற சக்தி இருக்குது. அதை நாம் என்ன செய்யணுங்க? இதை பார்க்கணும். முதல்ல அற்புதங்களை செய்கிறவன் நான் தான், அதிசயங்களை செய்கிற ஆள் நான் தான். ஏன்னா எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதை எப்படியா உள்ளே இருக்கிறத, அவருக்குள்ளே இருக்கிறத எப்படி தோண்டி எடுக்கிறது, வெளிக்கொண்டுறது அப்படின்னா அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அங்கே அவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை வரங்களை வெளியில் கொண்டு வந்து நம் மூலமாக பாய வைக்கிற, நம் மூலமாக நதி பாய வைக்கிற அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷை முழங்கால் போட்டுட்டு பேச 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 பாருங்கள், அங்கே அவருக்குள்ளே இருக்கிற அந்த 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 கிரியை, அந்த உருவாக்குற வல்லமை, அற்புதம் செய்கிற சக்தி என்ன ஆகுமா, அது அப்படியே நமக்குள்ளே என்ன ஆகும், பரவ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சீயோன் குமாரத்தி இந்த உயர்ந்த பருவத்தில் சும்மா 1.5 நான் ஜெபம் பண்ணால் அது ஒரு நாள் வராது. 1.5 நான் ஜெபம், ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் பண்ணுறேன், அதெல்லாம் ஆகாது. உட்காருங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாய்ப்பு கிடைக்கிற போது அந்நிய பாஷை பேசினுங்க, ஆவியில் நிரம்புங்க, நீங்கள் தொடுங்க, அற்புதம் நடக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. காபா ஷகலா பா ரபா.